ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, என்னை அவருடைய கூடார மறைவிலே ஒளித்து வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களை ஒளித்து வைப்பார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் ஒளித்து வைப்பார், பிள்ளைகளை ஆண்டவர் ஒளித்து வைப்பார், உங்களுடைய தொழில ஆண்டவர் ஒளித்து வைப்பார், ஊழியத்தை ஆண்டவர் ஒளித்து வைத்தார். ஆமேன். அந்நியனுடைய கண்கள் அதன் மேல் படுவது இல்லை, துஷ்டனுடைய கண்கள் அதன் மேல் படுவது இல்லை. பால் படிப்புகளை உண்டு பண்ணுகிற எந்த சத்துருடைய கண்களும் அதன் மேல் படாதபடி ஆண்டவர் ஒளித்து வைக்க போகிறதற்காய் கரங்களை தட்டி இப்பொழுது என் குடும்பத்தை ஆண்டவர் ஒளிச்சு வைக்க போறாரு, என் பிள்ளைய ஆண்டவர் ஒளிச்சு வைக்க போறாரு. ஆமேன். அந்நியனுடைய கண்கள் அவன் மேல் படாதபடி ஆண்டவருடைய ஒரு பெரிய பாதுகாப்பு, பெரிய பாதுகாப்பு. நம்முடைய தேவன் நம்மை அவரை ஒளித்து வைத்துகிற கர்த்தர். ஆமென். அதே போல ஆண்டவர் வெளிப்படுத்தினார்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களை பிரகாசிக்க பண்ணணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் உங்களை யாரும் மூடி மறைக்கவே முடியாது. உங்களை எத்தனை பேர் அவாய்ட் பண்ணாலும், எத்தனை பேர் தட்டி கொடுக்கலனாலும், எத்தனை பேர் உங்களை மறைச்சு வச்சிருந்தாலும், ஆண்டவர் உங்களை வெளியரங்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா, ஆண்டவர் மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களை நிறுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா, நான் நம்புறேன் எத்தனை பேர் தடை செய்தாலும் நீங்க அந்த தடைகளை மிஞ்சி ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கொண்டு நிறுத்துறதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த ஜெபம் முடிய கர்த்தர் உங்களை வெளியரங்கமாய் கொண்டு வருவார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உங்களை வெளியரங்கமாய் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க நிறைய பேர் இப்போ உள்ளுக்குள்ள நம்ம நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். உள்ளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்னா நமக்குள்ள ரட்சிப்பின் அனுபவம் இருக்குது, ரட்சிப்பினுடைய சந்தோஷம் இருக்குது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதனுடைய பெரிய சந்தோஷம் இருக்குது. ஆனா கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு அந்த உள்ளான அந்த வளர்ச்சியை தாண்டி கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா, நம்ம நிறைய பேரை ஆண்டவர் வெளியரங்கமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். ஆமே. நான் நம்புறேன் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் வெளியரங்கமாய் ஆசீர்வதிக்க போறார். உங்களை ஆண்டவர் வெளியரங்கமாய் ஆசீர்வதிக்க போகிறார்.